வணக்கம். தமிழ்நாட்டின் வாசல் வர வந்துட்ட பேராபத்தை பற்றி சொல்லவும், ஒன்றிய பாஜக அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கவும் தான் இந்த வீடியோ. தேர்தல் பிரச்சாரத்துக்காக நிற்காம ஓடிக்கிட்டே இருந்தாலும் இந்த கடமையை தவிர்க்க முடியாது. நாளை மறுநாள் ஏப்ரல் 16 நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் கூடுதுன்னு சொல்கிறத விட தமிழ்நாடு மேற்கு வங்க தேர்தலுக்கு நடுவில் வலுக்கட்டாயமாக கூட்டப்படுதுன்னு தான் சொல்லணும். டீலிமிட்டேஷன்கிற தொகுதி மறுவரைகிற தொடர்பாக அரசியல் சட்ட திருத்தத்தை இந்த தொடரில் புல்டோஸ் பண்ண போகிறாங்க. முதல்ல இருந்தே இது பற்றி நம்ம தொடர்ந்து எச்சரித்தோம். மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க இருந்து இதனால் பாதிப்படைய உள்ள மாநில முதலமைச்சர்களையும் முக்கிய கட்சித் தலைவர்களையும் சென்னைக்கு அழைச்சி கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் நடத்தணும். இவங்க இப்படி மறைச்சு பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக ஏதோ பெரிய ஆபத்து இருக்குன்னு எல்லாருக்குமே அந்த சந்தேகம் வலுவடையுது. தென் மாநில மக்கள் பெரும் அச்சத்தில் இருக்காங்க. நான் ஒன்றிய பாஜக அரசுக்கும் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் முக்கியமாக ஒன்று சொல்லிக்கிறேன். நடக்க இருக்க நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எங்கள் எம்பிக்கள் கலந்துப்பாங்க. தமிழ்நாட்டை பாதிக்கிற மாதிரியோ வட மாநிலங்களுக்கு அரசியல் வலிமையை மேலும் வாரி வழங்குகிற மாதிரியோ ஏதாவது நடந்தால் தமிழ்நாட்டில் இருக்க நாங்கள்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். தமிழ்நாடு ஸ்தம்பிக்கும். தமிழ்நாடு தனது எதிர்ப்பை கடுமையாக காட்டும். ஒவ்வொரு குடும்பமும் தெருவில் வந்து உட்காருவோம். தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கிற என்னுடைய தலைமையிலேயே மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம். நீங்கள் இதுவரை பார்க்காத தமிழ்நாட்டை பார்க்க வேண்டியிருக்கும். 50கள் 60களில் பார்த்த பழைய திமுகவை இந்தியா திரும்பவும் பார்க்க வேண்டியிருக்கும். இவன் என்ன மிரட்டுகிறான்னு நினைக்காதீங்க. நான் உங்களை எச்சரிக்கிறேன். நீங்கள் அதை மிரட்டல்னு நினச்சாலும் எங்களுக்கு கவலை இல்லை. உங்களுக்கு கடைசி வார்னிங் கொடுக்குறோம் அப்படின்னு பிரதமருக்கு கடைசி வார்னிங் கொடுக்குறாங்களாமா. யாருங்க? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கடைசி வார்னிங் நம்ம கேட்கல அப்படின்னா இவர் என்ன பண்ணுவாருன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு கோபாலபுரத்தினுடைய மொத்த குடும்பமும் நிறைய அமைச்சர்களும் எந்த நேரம் வேண்டுமானாலும் சிறைக்கு போகலாம். முதலமைச்சர் அவர்களே, அதே வார்னிங்க திரும்ப நான் சொல்றேன். உங்களுடைய தங்கை கனிமொழி அவர்கள் எந்த வழக்கில் இருந்தும் விடுவிக்கப்படல, பெயில்ல வெளியிருக்காங்க. ஆராஸ் அவர்கள் எந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்படல, பெயில்ல வெளியிருக்கார். செந்தில் பாலாஜி அவர்கள் எந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்படல, பெயில்ல வெளியிருக்காங்க. 35 அமைச்சர்கள் 13 அமைச்சர்கள் சொத்து குவிப்பு வழக்குல பெயில்ல வெளியிருக்கிறாங்க. ஏன் உங்க மேலேயே 2 சிபிஐ கேஸ் இருக்கு, அதையும் மறந்துடாதீங்க. மொத்தமாக புலால் சிறைக்கு மொத்தமா உள்ள போயிட்டீங்கன்னா கட்சி நடத்துற கூட ஆள் இருக்க மாட்டேங்க. இந்த வார்னிகி வெங்காயம் எல்லாம் கோபாலபுரத்தில் வச்சுக்கணும். மொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லா ஆளும் புலாலுக்கு போயிட்டீங்கன்னா கட்சி நடத்துவதற்கு ஆள் இருக்க மாட்டேங்க. அதனால இந்த வார்னிங் கொடுக்கிற வெங்காயத்தை எல்லாம் கோபாலபுரத்தில் வச்சுக்கிட்டு மக்களுக்கு பணி செய்வதற்கு, மக்களுக்கு வேலை செய்வதற்கு, ஏழை மக்களை உயர்த்துவதற்கு உங்க அதிகாரத்தை பயன்படுத்துங்க. முதலமைச்சர் என்கின்ற அதிகாரத்தை அடுத்தவருக்கு மிரட்டுவதற்கு, உருட்டுவதற்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் என்ற அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம்.